Hi students, how are you? I hope that you're all fine. By the way, had you taken your dinner? But I have not yet taken. I'm going to take after a few minutes. Now, this is I'm preparing. So this Tiffin sambar is getting ready. டிஃபன் சாம்பார்னா என்னென்னா நான் குடமிளகா வாங்கிட்டு வந்திருக்கேன். குடமிளகா அது கொஞ்சம் வாசனை நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அரோமா பச்சை மிளகா அரோமா மாதிரி. ஏன்னா பச்சை மிளகா போடல, குடமிளகாயே போட்டால் ரொம்ப ஈஸி மெத்தடு. தக்காளி, வெங்காயம், அப்புறம் இந்த குடமிளகா, கத்திரிக்காய் பஜ்ஜி மாதிரி இது கடைஞ்சிடலான்னு கத்திரிக்காய், அப்புறம் இதில் வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து, பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்களே, பாசிப்பருப்பு நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் வச்சு இல்லைன்னா இதிலே வறுத்துட்டு இதிலே அப்படியே இதோட கலக்கும். அதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு புளி வச்சுருக்கேன். இந்த புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடுவேன். அப்போது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்த பிறகு ஊற்றின பிறகு அது நல்லா வெந்து வரும். நான் உங்களுக்கு இந்த டின்னரில் காமிக்கிறேன். இன்றைக்கி தோசைக்கு தான் இது என்னுடைய மை டின்னர்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள்.